Praise the Lord, brothers and sisters. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother. Okay. கண்டிப்பாக பண்ணலாம் மாஸ்டர். இது ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது உங்கள் ஜெபம் ஸ்க்ரீன். இதை எடுத்துறேன் பிரதர். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று குறிப்பாக ஜெபிப்பதை குறித்து தியானிக்கலான் இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேன், அப்போ ஒரு சிலர் கேட்டீங்க ஜெபத்தை பற்றி ஒரு நாள் எடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோருமே இங்கே நல்லா ஜெபிக்கிறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். உண்மையிலே ரொம்ப உருக்கமாக மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிறீங்க. இருப்பினும் ஒரு சில காரியங்கள் நம்ம ஜெபத்தில் தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா சில நேரத்தில் நம்ம மற்றவங்க சொல்லி கொடுத்ததை பார்த்து இல்லை நம்ம சீனியர்ஸ் பண்ணதை பார்த்து நம்ம கற்றுக்கிறோம். இருந்தாலும் இறை வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை தெரிந்து கொள்வது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெபம்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் பிரேயர்? ஆண்டவரோடு உரையாடுதல். ஓகே with God. ஓகே, வேற யாராவது? Anybody else? Okay, speaking with God. Very good. So கரெக்ட், நீங்க சொல்றது பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஜெபம்னா கடவுளோடு நாம் உரையாடுவது. அப்போ அடுத்த கொஸ்டின் வருது, இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் உரையாட வராங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இல்லை கணவனோ மனைவியோ பேசுகிறாங்க. எப்பவுமே நம்மகிட்ட பேசும்போது ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது கிடைக்குமான்னு பேசுனா நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா அவங்கள? ஓகே, நம்ம ஜெபத்தில் ஒவ்வொரு முறை ஜீசஸ் ஏதாவது கேட்குறோமா, இல்லை அன்பு பரிமாற்றம் மட்டும் செய்கிறோமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜெபம்னா நம்ம ஜீசஸ் ஏதாவது கேட்கறதுக்கு பேர் ஜெபம் கிடையாது. அதனுடைய ஜெபத்துடைய பர்பஸ் அது இல்லை. ஆனால் சிறு வயசுல நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒன்று சொல்லும் போது ஓகே ஜீசஸ்ட கேளு, ஜீசஸ் கொடுப்பாரு, நமக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். பெரிய பசங்க ஆன அப்புறம் ஜீசஸ்னா நமக்கு ஏடிஎம் மிஷின் மாதிரி ஆகிப்போகுது. சில நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அப்படிதான் நினைக்கிறாங்க, ஏதாவது வேணும்னா கடவுள்கிட்ட போய் கேட்கணும், அதுக்குத்தான் ஜெபன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஜெபத்துடைய உண்மையான நோக்கம் கடவுளோடு நம்முடைய அன்பை வளர்த்து கொள்வதற்காக, உறவை வளர்த்து கொள்வதற்காக தான் ஜெபம். தி பர்பஸ் ஆஃப் ப்ரேயர் அதுதான். கம்யூனிகேஷன், நம்முடைய உறவு கடவுளோடு நம்முடைய இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்துறது தான் ஜெபம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்முடைய இன்டென்ஷன் மாறி போகும்போது ஜெபத்துடைய அந்த தன்மை மாறி போகுது இல்லையா? அப்போ ஜெபிப்பது, எனக்கு ஒரு பிரச்சனைனா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கணும், என்னுடைய கஷ்டம்னா ஜெபிக்கணும், என்னுடைய ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு ஜீசஸ்ன்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை மாற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஜீசஸ் உண்மையில ஜீசஸ்க்கு சில இடத்துல கஷ்டப்பட்டு ஒரு சில புனிதர்கள்கிட்ட வெளிப்படுத்துகிற காரியங்கள் இருக்குது. உதாரணமா நற்கருணை வாங்கின உடனே நிறைய பேர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. இது ஜீசஸ் சொன்னது ஒரு சகோதரிக்கு. நான் மிகுந்த ஆர்வத்தோடு என்னுடைய பிள்ளை அவங்களுடைய இருதயத்துக்குள்ளா போகும்போது உள்ள போய் நான் சேர்றதுக்குள்ள அவங்க கேட்குற ஒரு லிஸ்ட் தான் கொடுக்குறாங்க. நோபடி இஸ் டெல்லிங் மீ ஐ லவ் யூ ஜீசஸ், நோபடி இஸ் டெல்லிங் மீ ஐ தேங்க் யூ ஜீசஸ். ஜீசஸ் நம்மகிட்ட நற்கருணையில் வரும்போது அவர் எதிர்பார்க்கறது ரெண்டு விஷயம். ஒன்று, நம்முடைய அன்பை நம்ம அன்பு செய்யறோன்றதை கேட்க விரும்புகிறார். இன்னொன்று, நன்றி சொல்ல அவர் விரும்பல, பட் நேச்சுரலாக நம்ம நன்றி சொல்லணும். நம்ம கிராட்டிடியூட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஆனால் இந்த தவறை நம்ம இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தோம்னா முதல்ல மாற்றணும். ஜெபம் என்பது எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. அவருடைய பர்பஸ் அது கிடையாது. கேட்க சொல்லியிருக்காரு, கேட்குறோம். நான் இல்லைன்னு கேட்கவே வேண்டான்னு சொல்ல வரல. ஆனால் ஜெபத்துடைய நோக்கம் அது அல்ல. ஜெபம் என்பது ஒன்றில் ஒரு கணவன் மனைவி உட்காந்து பேசுகிறாங்க, திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு லவ்வர்ஸாக இருக்கும்போது பேசுகிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஏதாவது கிடைக்குன்னா பேசுகிறாங்க. அப்படி ஒருத்தர் பேசுனா அது உண்மையான அன்பாக இருக்குமா? நிச்சயமா இருக்காது இல்லையா? ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சு பேசுனா, ஒரு பெண் அப்படி ஒரு ஆணுகிட்ட பழகினாலும் தப்பு, ஒரு ஆண் அப்படி ஒரு பெண்ணுகிட்ட பழகினாலும் தப்பு. உண்மையான அன்பினால் ஒருவர் பேசுறாங்க இல்லையா? ஸோ நாம் கடவுளோடு நேரம் செலவிடுவது அதற்காக தான். நாம் அவருடைய உள்ளத்தை தெரிந்து கொள்வதற்காக, அவருடைய உள்ளத்தின் விருப்பங்கள் இயக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு, நம்மளை பற்றி அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியணும், நமக்காக என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியணும். அந்த திட்டத்தை நம்ம ஒழுங்கா செயல்படுத்துறோமா இல்லையா, இதை கேட்கறதுக்கு தான் ஜெபம். உண்மையிலே ஜீசஸ் வாயில இருந்து ஓகே நான் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யறேன்னு ஒருத்தர் சர்டிபிகேட் வாங்கினா எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? யோவான் அப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்குறார். திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்து வாயிலிருந்தே சொல்றார்,
ஸ்திரீ வயிற்றில் பிறந்தவர்கள் இவரை விட மேலானவர் யாரும் இல்லை. இப்ப நம்ம பார்த்து ஜீசஸ் என்ன சொல்வார்? ஸோ இதெல்லாம் நம்ம ஜெபத்துல கேட்கணும். ஆண்டவரே, உண்மையிலே நான் செய்யறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்தெந்த இடத்துல நான் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, இன்னும் என்ன பண்ணா உங்களுக்கு உண்மையில நம்ம அன்பு செஞ்சா அப்படிதானே கேட்போம் இல்லையா? நான் கேட்கறது கரெக்டா? எத்தனை பேர் இதுல லவ் மேரேஜ் பண்ணவங்க இருக்கிறீங்க? ரொம்ப கம்மியா? நான் பிரதர் ரொம்ப பர்சனல் கொஸ்டின்லாம் கேட்கறான்னு நினைக்கிறீங்களா? யாருமே இல்லையாங்க? வெரி குட், நோ ப்ராப்ளம். இல்ல பிரதர். ஓகே, மேரேஜ் பண்ணிட்டு எத்தனை பேர் லவ் பண்றீங்க? எஸ் பிரதர். எல்லாம் பண்றீங்க இல்லையா? வெரி குட். எப்பவுமே கேள்வி கேட்ட உங்களுக்கு மட்டும் பதில் சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ திருமணமான புதிதுல கணவன் மனைவிக்கு என்னென்ன பிடிக்குன்னு பார்த்து பார்த்து பண்றாங்க, மனைவி கணவனுக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்து பார்த்து பண்றாங்க. நிறைய கணவன் மனைவி வயதாகும் போது அதை செய்யறாங்க, நல்ல விஷயம். பட் திருமணமான புதுசுல கட்டாயம் செய்யறோம். அப்போ அன்பு இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன தோணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுதான் உண்மையான அன்பு. என் கணவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னு நினைக்கும் போது அதுக்கு சுயநலம் ஆகி போகுது இல்லையா? அதே நேரத்துல மனைவி எனக்கு என்ன செய்வான்னு நினைச்சாலும் சுயநலம். மனைவியை நம்ம எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம், அவங்க மனைவிக்கு என்ன தேவைன்னு யோசித்து செய்யறதுதான் ஒரு நல்ல ஒரு கணவனுடைய வேலை. உண்மையா அன்பு செய்யறவங்க அதுதான் செய்வாங்க. உண்மையாக அன்பு செய்பவர்கள் தாம் யார் அன்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு நினைச்சு செய்யறதுதான் உண்மையான அன்பு. அப்ப நம்ம கடவுளை உண்மையா அன்பு செய்தோம்னா நம்ம ஜெபத்துல அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்மகிட்ட என்ன பிடிக்கல, என்ன பண்ண அவருக்கு பிடிக்கும், அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, இதுதான் உண்மையான நோக்கம். ஜெபத்துடைய மிக முக்கியமான நோக்கம் இதுதான். அப்ப நம்ம கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொள்வது. நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு என்ன கடவுளுடைய திட்டம் என்னன்னு தெரியல. கடவுள் பாதத்துல அதிக நேரம் உட்கார்ந்தோம்னா உங்களுக்கு தெரியும், நிச்சயமா சொல்லுவார் இல்லையா? பெர்க்மான்ஸ் ஃபாதர் ஒரு பாட்டுல சொல்லுவார் இல்லையா, உங்களுடைய ஏக்க விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். அதெல்லாம் வந்து சும்மா எழுதுற வார்த்தை கிடையாது, அவங்க ஜெபத்துல அனுபவித்த ஒரு உணர்வுகள் அங்க எழுதுறாங்க. அதனாலதான் அது மற்றவருடைய உள்ளத்தை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துடைய உள்ளத்துடைய ஏக்க விருப்பம் எல்லாம் என்னுடைய இதய துடிப்பாக மாறணும். அதுதான் அந்த ஜெபத்துல நம்ம ஐக்கியம் போது கடவுளோடு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கு வரும். இப்போ ஒரு கொஸ்டின், ஜெபமாலை ஒரு ஜெபமா? எத்தனை பேர்? நம்ம மாதாமாக்கு கொடுக்கிற வணக்கம். ஓகே, இங்கே ரெண்டு பேர்ல கான்ட்ரடிக்ஷன். வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபமாலை ஜெபமா? மூவரு இறைவனையும் மகிமைப்படுத்துறதுதான் சிஸ்டர். இங்க பாருங்க, என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். ஜெபமாலை ஜெபமா இல்லையா? எல்லாம் ஜெபம்ன்றீங்க, சகாய மேரி சிஸ்டர் மட்டும் அது ஜெபம் இல்லைன்றாங்க. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபத்துக்கு என்ன டெஃபினேஷன் சொன்னீங்க? ஜெபிக்கிறது ஜெபம். ஜெபம் ஜெபமாக ஜெபிப்போம் தானே சொல்றோம் சிஸ்டர். இருங்க. இந்த மெசேஜ் ஸ்டார்டிங்ல உங்களை ஒரு கேள்வி கேட்டேன். ஜெபம்னா என்னது? ஆண்டவரோடு உறவாடுவது என்ன, எனக்கும் இந்த ஆண்டவருக்கும் உள்ள உறவுதான் ஜெபம். ஓகே, ஜெபமாலை நீங்க ஆண்டவரோடு பேசுறீங்களா? மாதாமா கிட்டதான் எடுத்து பரிந்து பேச சொல்லி சொல்லுவோம். கடவுள்கிட்டையும் பேசுவோம். சிஸ்டர், ஜெபமாலையில நீங்க கடவுளோட பேசுறீங்களா, மாதா கிட்ட நமக்கு ஜெபிக்க சொல்றீங்களா? மாதாவை நமக்கு பரிந்துரை பண்ண சொல்றோம் இல்லையா ஜெபமாலையில? ஓகே, சோ இதை நீங்க பெர்ஃபெக்டா ஜெபம்னு சொல்ல முடியாது. ஜெபமாலை ஒரு பக்தி முயற்சி. ஜெபம் என்பது கடவுளோடு உறவாடுவதுதான் ஜெபம். அப்ப ஜெபமாலை முக்கியம் இல்லை, நான் கம்மின்லாம் சொல்ல வரல, தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜெபமாலை ரொம்ப நல்லது, மாதாவுடைய பரிந்துரை மிக நல்லது. ஆனா நமக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியணும். ஜெபமாலை ஒருத்தர் பண்ணிட்டு நான் ஜெபிச்சிட்டேன்னு சொன்னா அது பத்தாது. அதுக்குதான் நான் சொல்ல வரேன், இது வேற ஒன்றும் கிடையாது. ஜெபமாலை முக்கியம் இல்லை, ஜெபமாலையுடைய வல்லமை இல்லைன்னு சொல்றதுக்காக நான் இந்த கொஸ்டின் உங்களை கேட்கல. ஜெபமாலை ஜெபிச்சு பண்ணி முடிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஜெபம் என்பது கடவுளோடு தனிமையில் உறவாடுவது. இஸ் இட் கிளியர்? சோ அப்ப ஜெபமாலை வந்தது ஜெபம் கிடையாது, ஒரு பக்தி முயற்சி. மாதா கிட்ட நமக்காக ஜெபிக்க சொல்லி சொல்றோம், பரிந்துரை பண்ண சொல்றோம். மாதாவுடைய பரிந்துரை மிக வல்லமையானது, முக்கியமானது, நல்லது, அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அது மட்டும் போதும். நான் ஜெபமாலை இன்னைக்கு சொல்லிட்டேன், அதனால என்னுடைய ஜெபம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுறக்கூடாது.
we have to pray, we have to speak to God separately. அது முக்கியம். அதுக்காக தான் நான் இது மெயின் அந்த கொஸ்டின் கேட்டது காரணம் அதுதான். Praise the Lord. ஓகே, ஜெபத்தை குறித்து கேட்கும்போது ஒரு சில சகோதர சகோதரிகள் கேட்குற கேள்வி, ஜெபிக்கும் போது எந்த ஒரு பொசிஷன்ல ஜெபிக்கணும், நின்றுட்டு ஜெபிக்கலாமா, முழங்கால் போட்டு தான் ஜெபிக்கணுமா, உட்காந்து ஜெபிக்கலாமா, இப்படி ஒரு சந்தேகம் ஒரு சிலர் கேட்குறாங்க. இல்லை உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி சந்தேகம் இருக்குதா? எங்க ஜெபக்குள்ள நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால நான் உங்களுக்கு கேட்குறேன் அந்த கேள்வி. இங்க யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, குட். ஓகே, ஸோ ஜெபமாலை மீன் சாதாரணமாக நம்ம ஜெபிப்பது எந்த ஒரு பொசிஷன்ல ஜெபிச்சா நல்லது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பைபிளில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார் இல்லையா? ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். லூக்கா 22வது அதிகாரம் 41வது இறை வார்த்தை. லூக்கா 22:41. பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் விலகி சென்று முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். இது கெத்செமனில இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது சீடர்கள் ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு தனியா போயிட்டு முழங்கால் படியிட்டு இறைவனிடம் வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 40வது இறை வார்த்தை. திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 40வது இறை வார்த்தை. பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அப்போ பெஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா முழங்கால் படியிட்டு வேண்டுறது மிக மிக நல்ல ஒரு சுச்சுவேஷன். முழங்கால் படியிட்டு வேண்டும் போது என்ன ஆகுதுன்னா, அதிகமாக பராக் பார்க்க மாட்டோம், அதிகமாக நம்ம கான்சென்ட்ரேஷன் அதிகமாக டைவெர்ட் ஆகாது. அடுத்து நம்ம முழுமையாக கடவுள் மேனால நம்ம தாழ்த்துறோம். இதெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம், பழக்கம் இல்லாதவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முட்டி கால் போட்டால் சிலருக்கு முட்டி வலிக்குது, சிலருக்கு இடுப்பு வலிக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ரொம்ப நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு ஒரு கஷ்டமா இருக்குது. ஓகே, அப்போ முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதிக நேரம் ஜெபிக்கும் பொழுது உட்கார்ந்து ஜெபிச்சாலும் தப்பு கிடையாது, கடவுள் கோபித்துக் கொள்வதில்லை. அதே போல பாலைவனத்து புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க நின்றுட்டு ஜெபிப்பாங்க. நார்மலாக அவங்க ஸ்டாண்டிங்ல ஜெயிப்பாங்க. ஸ்டாண்டிங்ல நம்மளுக்கு முதல்ல ஜெபிக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும், ஏதோ ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி. ஆனால் பழக்கம் ஆயிடுச்சுன்னா கம்ஃபர்டபுளாக ரொம்ப நேரம் நின்று ஜெபிக்க முடியும் ஸ்டாண்டிங்ல. அப்போ நின்று ஜெபிக்கும் போது உங்களுக்கு காலம் முட்டியவங்க வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதே நேரத்தில் தூங்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அந்த பாலைவனத்து புனிதர்கள் நார்மலாக நின்று ஜெபிப்பார்கள். அப்போ முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது நம் இருதயத்தை கடவுளோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கோ அப்படி இருக்கிறது நல்லது. ஸோ சில நேரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணியும் பண்ணலாம். கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம், முட்டிக்கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உட்காந்து ஜெபிக்கலாம், அல்லது நின்று ஜெபிக்கலாம். ஆனால் மிக முக்கியமானது நம்முடைய இருதயம் கடவுளோடு கனெக்ட் ஆகுது, நம்முடைய ஆவி கடவுளோடு கனெக்ட் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உட்காரும்போது தூக்கம் வருதுன்னா எந்திரிச்சு நின்று ஜெபிக்கிறது, இல்லை முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது மிக நல்லது. Praise the Lord. Okay, is it clear? ஓகே. அடுத்து ஜெபிப்பதற்கு இப்படிதான் முறை அப்படின்னு சொல்லி எந்த முறையும் கிடையாது. ஏன்னா ஜெபம் என்பது ஒரு உறவு இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம இப்போ ஒரு கணவன் மனைவி கிட்ட பேசுறதுக்கு முன்னால இப்படிலாம் பேசிட்டு தான் பர்சனலா பேசணுன்ற ஒரு ரூல்ஸ் கிடையாது. அதே போல ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுறதுக்கு முறைகள் கிடையாது. அதனால இதுதான் பெஸ்ட் மெத்தட், இப்படிதான் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் சில நேரத்துல இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியும்? நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதுக்கு முடியாது. நான் ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என்னுடைய 38வது வயதுல தான் நான் ஜீசஸ் கிட்ட வந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரி இருந்தது. எந்திரிச்சு டைம் பார்த்தா ஒரு 3 மினிட்ஸோ 4 மினிட்ஸோ தான் ஆயிருந்தது. ஓகேங்களா? 3 நிமிடம் நான் ஜெபிச்சது எனக்கு என்னமோ ஒரு மணி நேரம் ஜெபிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரேயர் லைஃப் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். சில நண்பர்கள் மூலமாக, சில மெசேஜ் மூலமாக, சில சீனியர்கள் மூலமாக. அப்போ ஜெபிக்கும் போது நம்ம ஜஸ்ட் சும்மா ஜெபிக்கணும், ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருந்தால் நல்லது. ஒரு மெத்தட் வச்சு நம்ம ஜெபிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் கடவுளோடு உறவாட முடியும். அதனால இப்படிதான் ஜெபிக்கணும்ன்ற ரூல்ஸ் கிடையாது. பட் எனக்கு தெரிந்த ஒரு மெத்தடை சொல்றேன். இதுக்கு பேர் டேபர்நாக்கிள் பிரேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சந்திப்பு கூடார ஜெபம். இது ஒரு முறை ஜெபம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க.
நான் எங்களுடைய ஜெபக்குழுவில் கற்றுக் கொடுத்தேன். நாங்கள் நிறைய பேர் இதுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய பர்சனல் ஜெபம் இப்படி தான் நான் நார்மலாக பண்ணுவேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா? ஸோ ஜெபிப்பது இப்போ நம்ம ஒரு மாதா சிறுவத்தை வச்சு, ஒரு ஜீசஸ் சிறுவத்தை வச்சு ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அல்லது ஒரு ஸ்டாச்சு, இது ஜீசஸ் கல்வாரியில் சிலுவையில் தொங்குற ஒரு சிலுவை வச்சு ஜெபிக்கிறோம். இப்போ நம்ம கண்ணால் பார்த்து ஜெபிப்பது ஒரு ஒரு வகையான ஜெபம். இன்னொன்று மென்டல் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. கண்ணை மூடிட்டு நம்ம மைண்டில் ஜெபிப்பது இல்லையா? நீங்கள் நார்மலாக எப்படி ஜெபிக்கிறீங்க? ஜீசஸ்ட்டை ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறீங்க? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு எதை மனசில் வச்சிருப்பீங்க? ஓகே, சிறுபத்தை பார்த்து ஜெபிக்கிறோம், கண் மூடி மைண்ட்ல வச்சு ஜெபிக்கிறோம். வெரி குட், வெரி குட். ஓகே, எதுவும் தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? நீங்க கண்ணை திறந்துட்டு சுருவத்தை பார்த்து ஜெபிக்கலாம், மாதாவுடைய இயேசு கிறிஸ்துடைய படத்தை பார்த்து ஜெபிக்கலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. கண்ணை மூடிட்டு சிந்தனையில அந்த காட்சியை வச்சு ஜெபிக்கலாம். இப்போ நம்ம 1 தெசலோனிக்கர் 5:23 பார்க்குறோம். ஸ்பிரிட், சோல், பாடி என்று 3 நமக்கு இருக்குது இல்லையா? 1 ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ நம்ம கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்ம ஜென்ரலா பிசிக்கலா நம்ம பார்க்கறது ஜெபம் பண்றோம். கண்ணை மூடி மனசுல நம்ம ஜெபிக்கும் போது அது நம்முடைய சோல்ல இருந்து, நம்முடைய ஆவியில், ஆத்மால இருந்து ஜெபிக்கிறோம். ஓகே, ஆனா ஜீசஸ் யோவான் 4வது அதிகாரம் 23வது இறை வார்த்தையில பாத்தீங்கன்னா, யோவான் 4:23-24, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். ஆங்கிலத்தில் ஸ்பிரிட்னு இருக்குது. ஓகேங்களா? பீப்புள் வில் வர்ஷிப் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், அதாவது ஆவியில் வழிபடுவர். அடுத்த வசனம், கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். ஜீசஸ் அழுத்தி சொல்றாரு, எங்க வழிபடணும்னு சொல்றாரு? ஸ்பிரிட்ல தான் வழிபடணும்னு சொல்றாரு. ஆங்கிலத்தில் உள்ளன்னு இருக்குது, இங்கிலீஷ்ல ஸ்பிரிட். தமிழ்ல சில நேரத்தில் இருதயத்தையும் உள்ளன்னு சொல்றாங்க. பட் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை ஆவி. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். யூ மஸ்ட் வர்ஷிப் ஹிம் இல்லையா? மஸ்ட்னும் போது என்னது? கட்டாயம் உள்ளத்தில் வழிபட வேண்டும், கட்டாயம் ஆவியில் வழிபட வேண்டும். இது கடவுள் ஒரு கட்டளையாவே சொல்றார். காட் இஸ் ஸ்பிரிட், கடவுள் ஆவியாக இருக்கிறார். தமிழ் டிரான்ஸ்லேஷன் உருவமற்றவர் இருக்குது, அது சரியான வார்த்தை, கடவுள் ஆவியாக இருக்கிறார். அதனால அவருடைய இயல்புக்கு ஏற்ப நாம் ஆவியில் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழ வேண்டும். அப்போ ஆத்மாவிலிருந்து ஜெபிக்கிறது வேற, நம்முடைய பிசிக்கலா ஜெபிக்கிறது வேற இல்லையா? மைண்ட்ல இருந்து ஜெபிக்கிறது, ஆத்மால இருந்து ஜெபிக்கிறது. மைண்ட் ஆத்மால தான் இருக்குது. அப்போ ஆவியிலிருந்து ஜெபிப்பது தான் கடவுள் விரும்புகிற உண்மையான ஜெபம். ஸோ இப்போ நம்ம செய்யற ஜெபத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கா இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஆவியில ஜெபிக்கல. ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு? கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்பிற்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும், ஆவியில் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். யூ மஸ்ட் pray in your worship him in your spirit. ஓகே, லூக்கா 1வது அதிகாரம் 47வது இறை வார்த்தை எடுத்துக்கலாம். லூக்கா 1:47. இது அன்னை மரியாள் பாடுகிற ஒரு பாடல், மேக்னிஃபிகாட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, and Mary said, my soul doth magnify the Lord. இப்போ ஃபர்ஸ்ட் மாதம் எங்க இருந்து சொல்றாங்க? ஆத்மாவிலிருந்து கடவுளை மாட்சிமைப்படுத்தி பாடுகிறார்கள். அடுத்த வசனம், and my spirit has rejoiced in God my savior. அடுத்தது ஸ்பிரிட்ல இருந்து கடவுளை மகிழ்ச்சியோடு பேருவகை கொள்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ மாதா ஆவியிலும் ஜெபிக்கிறாங்க, ஆத்மாவிலையும் ஜெபிக்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி முழங்காலில் இருந்து ஜெபிச்சிருப்பாங்க. ஸோ உடலையும், உடல், உள்ளம், ஆன்மா 3 சேர்ந்து மாதா ஜெபிக்கிறாங்க. இப்போ அதுதான் பெஸ்ட் ப்ரேயர் இல்லையா? ஆண்டவர் கடவுளை அன்பு செய்யறது எப்படி சொல்றாரு? முதல் கட்டளை சொல்லும்போது முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும்
முழு இருதயத்தோடும் முழு வலிமையோடும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அப்போ ஜெபிக்கும் பொழுதும் நம்ம ஸ்பிரிட், சோல், பாடி மூன்றும் கடவுளோடு இணைந்து ஜெபிப்பதுதான் பெஸ்ட் ப்ரேயர். அதுல கம்பல்சரியா நம்முடைய ஸ்பிரிட்ல இருந்து ப்ரேயர் பண்ணணும். ஜீசஸ் தெளிவா சொல்றாரு இல்லையா? யோவான் 4வது அதிகாரத்தில் இப்பதான் பார்த்தோம். 4:24 ஆங்கிலத்தில் படிக்கிறேன். காட் இஸ் a spirit and they that worship him must worship him in spirit and in truth. ஸோ நிச்சயமாக ஆவியிலிருந்து ஜெபிக்க வேண்டும். இட்ஸ் அ மஸ்ட். மஸ்ட்ன்னு சொல்லும்போது there is no other option. ஸோ நாம் நிச்சயமாக நம்முடைய ஆவியிலிருந்து ஜெபிப்பது மிக மிக அவசியம். இதுல வந்து பரவச பேச்சு பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பரவச பேச்சு அல்லது அந்நிய பாஷைன்னு சொல்லுவாங்க. டங்ஸ் ஆங்கிலத்தில் சொல்றோம். இந்த பரவச பேச்சு பேசும்பொழுது நாம் ஆவியிலிருந்து பேசுகிறோம். ஓகேங்களா? எத்தனை பேர் ஓகே, இப்போ பரவச பேச்சு பேசுறது எத்தனை பேருக்கு உடன்பாடு இல்லாதவங்க யாரா இருக்கீங்களா? எங்க இதெல்லாம் தேவையில்லை பிரதர். இதெல்லாம் அப்படி இல்ல. அந்த பரவச பேச்சு பேசுறது வந்து நம்ம தனிமையில இருக்கிறப்போ அப்படி ஜெபிக்கலாம்ல. ஆனா இப்ப கூட்டத்துல இருந்த ஒரு சிலர் அது ஜெபிக்கிறப்போ நமக்கு அது புரியாது. அப்போ அது ஒரு அப்படி இல்ல. ஓகே, உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ண. வேற யாராவது பரவச பேச்சு எனக்கு பிடிக்காது பிரதர், எனக்கு இஷ்டம் இல்லை, அது தேவையில்லை, அது சரியில்லை, அந்த மாதிரி அது என்னன்னா தயவுசெய்து சொல்லலாம். நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாக்குறது மிக மிக அவசியம். இறை வார்த்தை என்ன சொல்லுது? நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காதுன்றது முக்கியம் கிடையாது இல்லையா? எனக்கு ஜீசஸ் பிடிக்கலன்னு போனா யாருக்கு கஷ்டம்? எனக்கு தான் கஷ்டம். கரெக்ட். அப்போ எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது முக்கியம் கிடையாது. இறை வார்த்தை என்ன சொல்லுது நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். சகோதரி சொன்னாங்க பப்ளிக்கா எதுக்கு அந்நிய பாஷையில பேசணும்? ஏன்னா பைபிள்ல ஒரு இடத்துல புனித பவுல் சொல்றாரு, நீங்க அந்நிய பாஷையில அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சிங்கன்னா சிஸ்டர். ஓகே, இந்த சிஸ்டருடைய கொஸ்டின் ஆன்சர் பண்றேன். பரவச பேச்சு பேசுறது உண்மையிலே ஒருத்தர் சிலர் வந்து போலியா பேசுறது நம்ம அதை விட்டுடலாம். உண்மையா பேசுறவங்களை பற்றி எடுத்துக்கலாம். பரவச பேச்சு பேசும் பொழுது உண்மையில நம்ம ஆவியிலிருந்து நாம் பரவச பேச்சு பரிசுத்தாவிய துணையோடு நம்ம பேசுறோம். இதுல பல வகைகள் உண்டு. ஒன்று ஜெபிப்பது. ஓகே, இட்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் ப்ரேயர். அப்ப நீங்க உங்களுடைய ஸ்பிரிட்ல இருந்து கடவுளை நோக்கி ஜெபிக்கும் போது உங்களுக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. ப்ரேயர் பண்ணும்போது யாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதே அந்நிய பாஷையில ப்ரொஃபஸி சொல்ல முடியும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும் போது சென்ட் பால் ஒரு சில ரெகுலேஷன் சொல்றாரு. பப்ளிக்ல நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னா யாராவது அதுக்கு விளக்கம் சொல்ற ஆள் இருந்தா மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க அது அந்நிய பாஷை. ரொம்ப நல்லா ப்ரே பண்றவங்களுக்கு ப்ரொஃபஸி சொல்றப்போ அதை ஒருத்தங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அது ரொம்ப அவங்கள பார்த்தாலே தெரியுது, ரொம்ப உண்மையா நல்லா ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரொஃபஸி இன்னொருத்தங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க நம்ம லாங்குவேஜ்ல. அது நல்லாவே தெரியுது, உண்மையான நமக்கு தெரியுது. என்ன சொல்ல வரீங்க சார்? சொல்லுங்க சிஸ்டர். இல்ல பிரதர், அதாவது இந்த மாதிரி கூட்டத்துல ப்ரே பண்றப்ப கூட ஒரு சிலர் அதை டிரான்ஸ்லேட் பண்றப்போ நமக்கு நல்லா இருக்குது. ஓ, இவங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன். ஒன்று வந்து ப்ரேயர் லாங்குவேஜ். ஓகேங்களா? அதை இன்டர்பிரட் பண்ண அவசியம் கிடையாது. அது உங்களுடைய ஸ்பிரிட்ல இருந்து கடவுளோட கனெக்ட் ஆகுறீங்க. இன்னொன்னு இதே அந்நிய பாஷையில ப்ராஃபஸி சொல்றது. ரெண்டும் வேற வேற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? அப்போ ப்ராஃபஸி சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்ற விளக்கம் சொல்ற ஆள் இருந்தா அந்த மாதிரி ப்ராஃபஸி சொல்லணும், இல்லைன்னா சொல்லாதீங்கன்னு சென்ட் பால் சொல்றாரு. ஆனா ஜெபிக்க வேணாம்னு சொல்லல. டங்ஸ்ல ப்ரேயர் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இட் இஸ் டூ டிஃப்ரெண்ட் திங். ஆனா டங்ஸ்னா ஒன்று எல்லாம் ஒன்று நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேர்ஸ் அ ப்ரேயர் லாங்குவேஜ் வேற, ப்ராஃபஸி வேற. ப்ராஃபஸி பண்ணும்போது டெஃபினட்டா யாராவது ஒருத்தர் இருப்பது நல்லது. ஓகே, டங்ஸ்ல தனியா ஜெயிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தமா கூட்டத்தில் இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணாங்கன்னா பண்ணலாம். தனியா ஒருத்தர் மட்டும் டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணும்போது ஒரு சிலருக்கு அது இடலா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது தப்பு கிடையாது சிஸ்டர். டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணும்போது they are praying to God, அவ்வளவுதான். ஓகேங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லும்போது கம்பல்சரியா அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஓகே, ஆனா நீங்க சொல்றது இப்போ கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, அது ரொம்ப பக்தியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிஃப்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அப்படி கிடையாது சிஸ்டர். கிஃப்ட் எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது இல்லையா? எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு நம்ம இது பொழியப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. இப்போ நீங்க அதை ஃபெய்த்ல ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். ஸோ இன்னொன்னு,
கிஃப்ட் இருக்கிறவங்க வந்து ஆன்மீகத்துல பெரியவங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஃப்ட் இஸ் நாட் அ மெஷர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இப்போ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க, இப்போ நான் ஒருத்தர் ஜெபிக்கிறேன், ஹீலிங் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா சூப்பரா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஹீலிங் கிஃப்ட் இருக்கு, இல்லை ஒரு ப்ரொஃபட்டிக் கிஃப்ட் இருக்கு, அதனால ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர், இல்லை அவர் ஒரு ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காருன்றது நினைக்காதீங்க. ஆன்மீக வாழ்க்கையில ஒருத்தர் உண்மையிலேயே முன்னேறானா அதற்கு முக்கியமான மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் தான். ஒருத்தரிடமிருந்து எந்த அளவுக்கு கடவுளுடைய அன்பு வெளிப்படுதோ அந்த அளவுக்கு அவங்க ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறாங்கன்னு அர்த்தம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னை உண்மையிலே நீ அன்பு செய்தால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பாய். அப்போ ஆண்டுடைய கட்டளையை கடைபிடிக்கணும், அன்பு இருந்தால் தான் ஆண்டுடைய கட்டளையை கடைபிடிக்க முடியும். உண்மையிலே கடவுளை அன்பு செய்ய மற்றவங்களை அன்பு செய்வாங்க. ஸோ அன்பு தான் மெஷர். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் செலுத்துகிற அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ எது உண்மையான மெஷர்? ஒருத்தர் உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு அன்பு தான். அன்பு தான் எல்லாத்தையும் விட சிறந்த. நீங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 12வது அதிகாரத்துல ஒரு 7வது வசனத்துல இருந்து புனித சின்னப்பர் வந்து ஆவிக்குரிய கொடைகளை பற்றி பேசிட்டு வர்றார் இல்லையா? பலவிதமான கொடைகளை, ஞானம், கிஃப்ட் ஆஃப் ஹீலிங், கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி, கிஃப்ட் ஆஃப் மிராக்கிள், எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல கடைசி வார்த்தை பாத்தீங்கன்னா, இதை அனைத்தையும் விட ஒரு சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்றார். நம்ம அந்த வசனத்தை மட்டும் எடுத்து படிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் இறுதியான இறைவார்த்தை. யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். எனவே நீங்கள் மேலான அருட்கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஓகே, ஒரு செகண்ட். இப்ப என்ன சொல்றாரு? முதல்ல ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் பத்தி நிறைய சொல்லிட்டு வர்றாரு. அது முக்கியம், எல்லாம் அந்த கேளுங்க, குறிப்பா தீர்க்கதரிசன வசனத்தை கேளுங்க, மேலான கொடைகளை கேளுங்க, எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில என்ன சொல்றாரு? இது அனைத்தையும் விட மேலான ஒரு மிகச்சிறந்தவனை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு 13வது அதிகாரத்துல ஃபுல்லா கடவுளுடைய அன்பை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. அன்பிலேயே நான் ஒளிக்கும் வெண்கலம் போல் ஆவேன், நாம் கூறுகிற தீர்க்க தரிசனம் கூட அரைகுறையானதுன்றாரு. ஸோ எது அப்போ உண்மையிலே நம்ம கடவுள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கோன்றதுக்கு அடையாளம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் காண்பிக்கிற அன்புல இருந்துதான். அதனாலதான் யோவான் என்ன சொல்றாரு? கண்ணால் காண்கிற சகோதரனை அன்பு செய்ய முடியவில்லை என்றால் காணாத கடவுளை நீ எப்படி அன்பு செய்வேன்னு கேட்கிறாரு. கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு, அண்ணனும் தம்பியும் நம்ம நிலத்துல ஒரு 5 அடி உள்ள வச்சு கட்டிட்டாங்கன்னா நம்மளால பொறுத்துக்க முடியுதா? என்ன சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளால அது பொறுத்துக்க முடிஞ்சதுன்னா நம்ம அன்புல கொஞ்சம் வளர்றன்னு அர்த்தம். கொடுத்த கடன் ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கிறான், அவனை கழுத்து பிடிச்சி நெரிக்காம நம்மளால பொறுமையா இருக்க முடிஞ்சதுன்னா நமக்கு அன்புல வளர்றன்னு அர்த்தம். இல்லை நானும் கொடுத்த கடன் இல்லைனாலும் நம்மளால வாழ முடியும்னா கூப்பிட்டு அவனை மன்னிச்சு விட முடிஞ்சதுன்னா நம்ம அன்புல வளர்றன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஒருத்தர் உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்காங்களா இல்லையான்றதுக்கு மெஷர். வரங்கள் மெஷர்மெண்ட் கிடையாது. வரம் இருக்கிற மனிதன் நரகத்துக்கு கூட போக முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், வரம் இருந்து அன்பு இல்லை என்றால் நரகத்துக்கு போவாங்க. பைபிள்ல ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாம் வந்து உம்முடைய பேரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம் இல்லையா, நோயை குணப்படுத்தினோம், நற்செய்தி அறிவித்தோம்னு நீங்க சொல்லுவீங்க, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன்றார். ஜீசஸ் சொல்றாரா சொல்லலையா? அப்ப என்ன அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பேயை ஓட்டலாம், நோயை குணப்படுத்தலாம், கடவுளுடைய பரிசுத்தாவுடைய வல்லமை இருக்கலாம், இருந்து அன்பு இல்லை என்றால் நரகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் முக்கியமா? முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல. கடவுள் கொடுக்குற எல்லாமே முக்கியம்தான். ஆனால் அனைத்தை விட முக்கியம் கடவுளுடைய அன்பு, நாம் பிறர் மேல் காட்டுகிற அன்பு. அது இல்லாம நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும், ஊழியம் பண்ணாலும், கோயிலுக்கு போனாலும், ஜெபமால சொன்னாலும், பைபிள் படிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப நம்ம செய்கிற இது எல்லாம் என்ன பண்ணணும்? நமக்குள் இருக்கிற கடவுளுடைய அன்பை வெளிக்கொண்டு வர வேண்டும். பர்சனல் ஜெபமும் அதுதான் செய்ய போகுது. நம்முடைய தவறை சரி பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற அன்பை வெளியில கொண்டு வரணும். ஸோ அல்டிமேட் we have to produce love. கடவுள் கனி கொடுக்கணும்னு சொல்றாரு. அந்த கனி என்னது? ஆவிக்குரிய கனிகள் தான். கலாத்தியர் 5:23 பாக்குறோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் கனிகள் நாங்க சொல்லல, கனி தான் சொல்றாரு. எல்லாமே ஒன்னு இல்லைன்னா ஒண்ணு போயிடும். ஸோ இட்ஸ் ஆல் ஒரு ஆரஞ்சு மாதிரி. ஆரஞ்சுல ஒரு சுளை கெட்டு போயிடுச்சுன்னா கொஞ்ச நாள்ல அடுத்த சுளையும் கெட்டு போகலாம். அதே போலதான் அன்பு.
ஆவிக்குரிய கனிகள் அப்படிதான். அன்பு, ஜாய், பீஸ், ஃபெய்த், இதெல்லாமே செல்ஃப் கண்ட்ரோல், இதுதான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான கனி. அன்பு. அன்பு வரும்போது இதெல்லாம் சேர்ந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில ஒழுங்கா போயிட்டு இருக்குமா இல்லையான்றதுக்கு அளவுகோல் அன்பு தான். பிரைஸ் தி லார்ட். ஓகே ஓகே. ஸோ நம்முடைய தனிப்பட்ட ஜெபமும் நமக்கு அன்பில் வளர்க்க வேண்டும், நம்முடைய தவறுகளை உணர்த்த வேண்டும். டைம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு சிஸ்டர். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனோட முடிஞ்சிட்டு அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் பிரதர். யாரும் டவுட் இருந்தா கேட்க ஆமா, சொல்லுங்க இவரா brother. ஆமா இந்த இன்ட்ரோ. எஸ் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஒரு என்ன நான் கேட்கணும்னு தான் நினைச்சேன் நான் உங்கள்ட்ட. என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து டங்ஸ்ல பேசுறவங்க பேசுறேன், அதை நம்ம தனிப்பட்ட முறையில அதை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்ஸ் அப்படி இறங்குறது, அது நான் கண்கூடா பார்த்திருக்கேன், என்னன்னு அனுபவிச்சிருக்காங்க. அது மாதிரி நான் ஜெபிக்கும் பொழுது இது ஒரு மாதிரி குரூப்ல ஜெபிக்கும் பொழுது நல்ல ஸ்பிரிச்சுவலா ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே அது என்னை அறியாமலே அந்த டங்ஸ்ல பேசுறது வந்துருச்சு. அது முடிஞ்ச பிறகு ஒரு சகோதரி என்கிட்ட சொல்றாங்க, நீங்க மற்ற பிற சபைய இங்க இருந்து பிரிஞ்சு போன சகோதரிகள் பார்த்து ஏன் காப்பி அடிக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு இதை வகுத்துக்க மாட்டீங்க, ஆர்சி பீப்புளா இப்பயும் மாறிட்டு வரீங்க, அப்பெல்லாம் வந்து நிறைய நீங்க எல்லாம் போலி புதகர், கடைசி நாட்கள்ல போலி புதகெல்லாம் வருவாங்கன்னு நினைச்சா அது உங்க மூலியமா இப்ப காமிச்சிட்டீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்ப வந்து எனக்கு ஏன் ஸ்பிரிச்சுவலா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை வந்து இவங்க இந்த மாதிரி சொல்றதுக்குரியது யாருக்கு நான் ஒன்னும் புரியல எனக்கு. அதுல இருந்து நான் இண்டிவிஜுவலா நான் ஜெபிக்கும் பொழுதுதான் டங்ஸ்ல நான் ஜெபிக்கிறது. இந்த மாதிரி பொது இடங்கள்ல வந்து ஜெபிக்கிறது கிடையாது. அது நம்புறவங்க அங்க இருந்தாதான், அதை ஏற்றுக்கொள்றவங்க அங்க இருந்தாதான் அதோடைய பிரசன்ஸ் இருக்கும். இப்ப வந்து அவங்க அந்த சகோதரிக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதனால பொது இடங்கள்ல ஜெபிக்கும் போது டங்ஸ்ல பேசுனா அவங்களுக்கு தடையா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த பாப்டிஸ்ட் அந்த சிஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, அது வந்து எனக்கு வந்து அதனுடைய வாழ்க்கையில நடந்தது. அது என்னுடைய நம்பரே பிளாக் பண்ணி நான் என்ன பண்ணேன், நிறைய விஷயங்கள் 1 கொரிந்தியர்ல இருந்து பவுலடியார் சொன்னது ஒவ்வொரு வசனத்தையும் இது மாதிரி சொல்லியிருக்காங்க சிஸ்டர், இது மாதிரி சொல்லியிருக்காங்க சிஸ்டர் சொல்ல சொல்ல அவங்க என்ன வந்து அந்த இது பண்ற நோக்கிலேயே தான் பேசுறாங்க ஒழிஞ்சு பவுலுடைய தூயாவிய குறித்து என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க, என்ன இப்படி எல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்றத அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே. ஒரு சிலர் ஓகே ஓகே ஃபைன் சிஸ்டர். ஒரு சிலருக்கு வந்து டங்ஸ் பற்றி ஒரு அவர்ஷன் இருக்கு. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில டங்ஸ் பேச குறித்து நிறைய இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஒரு சிலருக்கு அது சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அது பப்ளிக்ல பேசக்கூடாது. அவர் எதுக்காக சொல்றார், முதல்ல சென்ட் பால் பப்ளிக்ல பேசக்கூடாதுன்னு என்ன சொன்னார், எதுக்காக சொன்னார், அதுக்கு பின்னணி என்னன்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து ஒரி பண்ண மாட்டோம். அவர் மெயினா சொல்றது ப்ராஃபஸி தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓகேங்களா. டங்ஸ்ல பேசுறது எல்லாம் சேர்ந்து பிரைஸ் பண்றது, கடவுளை துதிக்கிறது, ஜெபிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஆவியில நிரம்பும் போது ஆட்டோமேட்டிக்காவே நிறைய இடத்துல மக்கள் அவங்களை அறியாமலே கடவுள் அந்நிய பாஷையில பேசுவாங்க. ஒரு சிலருக்கு அது தெரியாதனால அவங்களுக்கு அது இடரா இருக்குது, அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சிஸ்டர். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே. ஒரு சிலர் கூட ஆமா 1 கொரிந்தியர் 14:18 நான் உங்களை அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன், அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படி சொல்றாரு. அதே போல பரவச பேச்சு பேசுகிற தம்மை மட்டுமே வளர்ச்சியட செய்கிறார், ஆனா இறைவாக்கு திருச்சபை வளர்ச்சியட செய்கிறார் அப்படின்னு இருக்கும் 4வது அதிகாரம் 14 நாள்ல பார்க்கும் பொழுது. உங்க பிரச்சனை நான் இதெல்லாம் கூட சகோதரிக்கு நான் அனுப்பி வச்சேன், ஆனாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. என்னைக்காச்சும் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே சிஸ்டர். ஒரு காலத்துல நான் கூட தான் டங்ஸ் பேசினா பிடிக்காது சிஸ்டர், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலையா, புரியும் பொழுது புரிந்து கொள்வார்கள், அவ்வளவுதான். ஓகே. ஸோ நம்ம சபையில இந்த டங்ஸ் பேசுறது ரொம்ப கம்மி. பொதுவா மக்கள் ஒரு குரூப்பா இருந்து பண்ணும்போது நிறைய பேர் அப்படி செய்யறது இல்லை, அதனால எல்லாருக்கும் ஒரு அவர்ஷன். பட் புரியும் பொழுது புரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு காலத்துல அல்லேலியா சொன்னாலே தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தனாலாம். தொடக்க காலத்துல அது கரிஸ்மேட்டிக் ப்ரேயருக்கு வர்றதுக்குனால அல்லேலியா சொன்னாலே எனக்கு பிடிக்காது. ஸோ பட் ஆனால் அப்புறம் தெரியுது, ஓகே அது தப்பு கிடையாது, நம்ம செய்யணும்னு சொல்லும் போது புரியும் பொழுது நாம் அதை மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். அதுபோல அவங்க புரியும் போது அவங்களும் சேஞ்ச் ஆவாங்க. குட். ஸோ டங்ஸ்ல பேசுறதுல சேர்ந்து ஜெபிப்பது. இப்போ நான் எங்க குரூப்ல வந்து நாங்க எங்களுடைய ப்ரேயருக்கு முன்னாலே ஒரு 1/2 hour வெறும் டங்ஸ்லேயே ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லாம் வந்து நல்லது. அதே மாதிரி ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் டைம்ல டங்ஸ்ல ப்ரேயர் பண்ண சொன்னா சிலர் பண்ணுவாங்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஓகே, நீங்க இருக்கிற குரூப்ல உள்ளவங்களுக்கு அது பிடிக்கலன்னா
தனி ப்ரேயரில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, நல்லது. பட் ஆனால் டங்ஸில் ப்ரேயர் பண்ணது இட் இஸ் வெரி வெரி குட். அதில் பலவிதமான நன்மைகள் உண்டு. நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி மிக வேகமாக ஆவிக்குரிய வளர்ச்சி வளர முடியும். உள்மன காயங்கள் குணமாகும், நிறைய கிஃப்ட்ஸ் ஓப்பன் ஆகும். அதை பற்றி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 100 நன்மைகள் உண்டு டங்ஸில் பேசுறதுனால. ஸோ டங்ஸில் பேசுறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் தனி ஜெபத்தில் நீங்கள் ப்ரே இன் டங்ஸ். இட்ஸ் வெரி வெரி important, very good. Thank you. Yeah, praise the Lord. Okay, praise the Lord. praise the Lord sister. எனக்கு பாபி ஸ்டாஸ்டர் சொன்ன அதே தான் நானும் சொல்றேன். ஆனா இப்ப நான் 1 வீக் வந்து உள்ளிருப்பு தியானத்துல கலந்து கொண்டேன். அங்க போன பிறகுதான் இன்னைக்கே, ஆனா நான் ஒருத்தவங்க வந்து டங்ஸ்ல வந்து நல்லா துதிப்பாங்க. நான் அவங்கள்ட்ட அதுக்குள்ள மீனிங் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அது எனக்கே தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா பிரதர்? டங்ஸ்ல அவங்க பேசையில அதுக்கு எனக்கு தமிழ் மீனிங் சொல்லுங்க பிரதர் அப்படிங்கிட்டப்ப அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஆனா இப்ப நான் அந்த ஓகே இல்ல டைம் ஆச்சு, நம்ம ஷார்ட்டா முடிக்கலாம். ஒரு நாள் கடவுள் சித்தமா இருந்தா அந்த அந்நிய பாஷை குறித்து அல்லது நம்ம இதை பற்றி டங்ஸை பற்றி ஒரு நாள் எடுக்கிறேன் நான். டங்ஸில் அதான் சொன்னேன் நிறைய இருக்குது. அதில் ஒன்று வந்து ப்ரேயர். டங்ஸில் ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு அதனுடைய மீனிங் தெரியாது. ஒன்லி ஹோலி ஸ்பிரிட்டுடைய உதவியோடு நம்ம ஸ்பிரிட்ல இருந்து ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ப்ரேயர் பண்ணவங்களும் அதனுடைய மீனிங் தெரியாது, உண்மையில தெரியாது. ஓகேங்களா? ஓகே பிரதர். ஆனா நானும் இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். இப்ப 1 வீக் நான் உள்ளிருப்பு தியானத்துல போன பிறகுதான் இந்த அல்லேலூயா அல்லேலூயா நம்ம தொடர்ந்து துதிக்கையில நம்மளுக்கே அந்த டங்ஸ் வருது. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இது தன்னை அறியாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த 1 வீக் தியானம் அட்டன் பண்ண பிறகுதான் எனக்கே இப்ப அது புரிய ஆரம்பிச்சிச்சு பிரதர். ஓகே, வெரி குட். தேங்க்யூ பிரதர். ஆமா, பரவச பேச்சு பேசுறது ரொம்ப நல்லது சிஸ்டர். ரொம்ப 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 நல்லது, நம்ம பேசணும். ஓகே, பொதுக்கூட்டத்தில் பேச முடியல, தனி ஜெபத்தில் கட்டாயம் பேசணும். இன்னொன்று, இந்த டங்ஸில் பேசும்போது உங்கள் மூளைக்கு வேலை கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு மூளைக்கு வேலை கிடையாதுனால உங்களுக்கு என்ன பேசுங்கன்னு தெரியாது. நீங்கள் டங்ஸில் பேசிட்டு மற்ற வேலையும் செய்ய முடியும். இட் இஸ் பாசிபிள். வீட்டில் சமையல் பண்ணும்போது டங்ஸில் பேசிட்டே சமையல் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குயிக்காக க்ரோ ஆகும். பிரைஸ் தி லார்ட். எஸ், ஓகே. இது நிறைய ஊழியக்காரங்க ஒரு சிலர் கூட இதை கேட்கறாங்க பிரதர், இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு எங்களே நிறைய பேர் கேட்டிருக்காங்க பிரதர். சிஸ்டர் ஓகே, நான் ஒரு பைபிள்ல இருந்து ஒரு நாள் எடுக்கிறேன். நீங்க 1 கொரிந்தியர் 14வது 15வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அதை வந்து அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. என்னது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுன்னு பைபிள்ல தெளிவா இருக்கு சிஸ்டர். அப்ப அந்த ஊழியக்காருக்கு அதை பத்தி தெரியலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுல ஆமா, ஒரு சிலர் தான் கேக்குறாங்க, அதுக்கு விளக்கம் தெரிஞ்சு பேசுங்க இல்லைன்னா பேசாதீங்கன்றாங்க. அது நம்ம சுயபலத்தால பேச முடியாதுல்ல. அதுதான் சொல்றேன் சிஸ்டர். டங்ஸ்ல 2-3 இருக்கு சிஸ்டர். ஒன்னு வந்து இட்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் ப்ரேயர், இன்னொன்னு ப்ராஃபஸி. தீர்க்க தரிசனம் டங்ஸ்ல சொல்லும் போது அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். சிலருக்கு, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவரே டங்ஸ்ல பேசி அவரே விளக்கம் சொல்வார். சிலருக்கு அவங்களே சொல்ல முடியும், சிலருக்கு மற்றவங்க கேட்கறவங்கள சொல்ல முடியும். ஸோ இருக்குது சிஸ்டர். அதுல நமக்கு ஒரு நாள் இதை பற்றி எடுக்கிறேன், நான் உங்களுக்கு டங்ஸை பற்றி எடுக்கிறேன். அப்போ ஒரு தெளிவு கிடைக்கும், கிளாரிட்டி. ஆனால் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் தனிமையில உங்களுக்கு டங்ஸ்ல பேச முடிஞ்சா அதிக நேரம் டங்ஸ்ல பேசுங்க. பரவச பேச்சு பேசுவது நல்லது. குரூப்ல ஓகே, உங்க இருக்கிற குரூப்ல அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அது பிடிக்கலாம், விட்டுருங்க. பட் தனிமையில் அதிக நேரம் பரவச பேச்சு பேசுவது நல்லது. ஏன்னா சென்ட் பால் என்ன சொல்றாரு, உங்கள் அனைவரை விட நான் அதிகமாக பரவச பேச்சு பேசுவேன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அதிகமான வெளிப்பாடுகிறது சென்ட் பாலுக்கு தான். அவர் தான் அதிகமா டங்ஸ்ல பேசுறேன்றாரு. இப்போ அதிகமா டங்ஸ்ல நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா அதிகமான வெளிப்பாடு கிடைக்கும். வெரி சிம்பிள். ஸோ தனி ஜபத்தில் அதிக நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. கூட்டத்தில் இருக்கிற கூட்டத்தில் உள்ள மக்களுக்கு அது இடலா இருந்தால் விட்டுருங்க, அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். அந்த கூட்டத்தில் இருக்க மக்கள் மெச்சூர் ஆகி வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க கூட்டத்தில் நாங்கள் எல்லாமே அந்நிய பாஷையில பண்ண சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவாங்க. எஸ் சிஸ்டர். அந்நிய பாஷை பேசும்போது வந்து நம்மளுடைய செல்ஃப் கான்பிடன்ஸோட தான் அதை அவங்க அறிந்து உணர்ந்து பேச முடியுமா? இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட நீங்க அந்நிய பாஷையில பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது நம்மையும் அறியாம ஆவியானவருடைய அந்த பிரசன்ஸ்ல பேசலாங்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா இப்ப நம்ம வந்து சாதாரணமா இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்நிய பாஷை பேச அப்படி இயலுமா? முடியும் சிஸ்டர். அந்நிய நீங்க ஓகே, நீங்க வந்து அப்படியே
நல்ல ரொம்ப கடவுளோட நெருங்கிதான் அப்புறம் தான் அந்நிய பாஷையில பேச முடியும்னா ஒன்றும் கிடையாது. அந்நிய பாஷையில பேசும்போது ஸ்பிரிட்ல இருந்து பேசுறீங்க, தெர் இஸ் நோ எமோஷன். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் அந்நிய பாஷை அப்படியே ஆவியில நிரம்பி தான் அப்புறம் தான் அந்நிய பாஷையில பேச முடியும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஸ்பிரிட் ஹேஸ் நோ எமோஷன். அந்நிய பாஷை வந்து ஸ்பிரிட்ல இருந்து பேச போறோம். அப்போ நம்ம அப்படி அந்த ஒரு பரவச நிலையில் இருந்தால் தான் பேச முடியுன்றது சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸ்பிரிட் ஹேஸ் நோ எமோஷன். நம்ம ஸ்பிரிட்ல இருந்து பேசும்போது மூளைக்கு வேலை இல்லைன்னு சென்ட் பால் தெளிவாக சொல்றாரு. நீங்க பரவச பேச்சு பேசும்போது மூளைக்கு வேலை கிடையாது. தட் மீன்ஸ் வாட்? நீங்க பாட பரவச பேசிட்டு உங்களுக்கு நார்மல் வேலையை செய்ய முடியும். இட் இஸ் பாசிபிள். அமதா சிஸ்டர் புரியுதுங்களா? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம் சிஸ்டர். நான் ஆஃபீஸ் வேலையை சில நேரத்தில் டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணிட்டு ஆஃபீஸ் வேலையை பார்க்க முடியும். பட் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம மூளையை யூஸ் பண்ணிட்டு இங்கேயும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நார்மல் சமையல் வேலைலாம் தாராளமாக பண்ணலாம் டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணிட்டு. ட்ரை பண்ணி பாருங்க, இட் வில் ஒர்க். டெஃபினட்டா பண்ண முடியும். ஆனா துதிச்சுக்கிட்டே சமையல் பண்ணுவோம் பிரதர். அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கோம், பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஹalleluya, நன்றி ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ் சொல்லிட்டு அப்புறம் அந்த இறை வார்த்தைகள் சொல்லி துதி எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஓகே, நீங்க இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். பிரைஸ் தி லார்ட். ட்ரை பண்ணி பாருங்க, தாராளமா பண்ணலாம். டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க சமையல் பண்ணலாம், நிச்சயமா பண்ணலாம், தாராளமா பண்ண முடியும். ஏன்னா நான் டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அயன் பண்றது மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியுது என்னால. இட் இஸ் பாசிபிள் சிஸ்டர். ஏன்னா நம்ம மூளைக்கு வேலை கிடையாது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அந்நிய பாஷை உங்களுடைய ஸ்பிரிட்ல இருந்து பேசுறதுனால இட் பைபாசஸ் யுவர் மைண்ட். ஓகேங்களா? அதனால தாராளமா பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். எனி அதர் டவுட்? வேணா கடவுளுக்கு சித்தமான ஒரு நாள் நம்ம பரவச பேச்சு பற்றி. இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம பரவச பேச்சுன்னா நம்முடைய மொழிபெயர்ப்புல இருக்குது, அந்நிய பாஷன் இல்லை ஆக்சுவலா. ஆனா நம்ம கேட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஐ திங்க் பரவச பேச்சு கேத்தலிக் பைபிள் அப்படிதான் இருக்குது. குட். Any other doubt? Otherwise we'll close it, brothers and sisters. நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவீங்களா பிரதர்? எது சிஸ்டர்? பிரேயர். அது இன்ட்ரோடக்ஷன் தான் முடிச்சிருக்கீங்க. ஆமா நெக்ஸ்ட் பிரேயர் உள்ள போகலன்னு. அது நமக்கு டைம் ஆகும் சிஸ்டர். ஸ்லோவா எடுத்துட்டு போறோம். நெக்ஸ்ட் வீக் we'll continue பிரேயர் படி கண்டினியூ பண்ணுவோம். இதுல எதுவும் வீடியோ போட்டுருக்கீங்களா பிரதர்? இப்படி இந்த ஜெபத்தை பற்றி ஷார்ட்டா போட்டிருப்பேன். பட் இதுல கொஞ்சம் நம்ம டீடைலா எடுத்துட்டு போலாம்னு பாக்குறேன். இது வீடியோ போடுவேன் நான். I'll put that. Okay brother. Thank you brother. Okay. Praise the Lord. Praise the Lord. நீங்களே ஜெபிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க பிரதர் எல்லாருக்காகவும். Okay. பிதா சுதன் பரிசுத்த Praise the Lord brother. ஒரு நிமிஷம். Yes sister. பிரதர் எனக்கு பிரதர் இப்போ 5:45 பிரேயர் அட்டென்ட் பண்ணேன். இப்போ எனக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரே வாமிட்டிங். என்னால உட்கார்ந்து எதுவும் பண்ண முடியல. சரி, இப்ப முடியறதுக்குள்ள ஒரு சப்போர்ட் பண்றதுக்காக தான் பிரதர் இழந்துறேன். எனக்கு உட்கார முடியல, ஒன்னும் பண்ண முடியல. ஒரு 2 நிமிஷம் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க பிரதர். ஃபீவர் எது இருக்கா சிஸ்டர்? ஃபீவர் இல்ல, வாமிட்டிங் மட்டும் திடீர்னு ரொம்ப தலை சுத்தி ஒண்ணுமே பண்ண முடியல எனக்கு இப்போ. ஓகே சிஸ்டர். ஆண்டவரே, இந்த சகோதரி மது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மரிய கலா சகோதரி மது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த வாமிட்டோடு பேசுகிறேன். I rebuke that to leave her right now in the name of Jesus. இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சகோதரி விட்டு அகன்று போகட்டும். பொழுது I rebuke in the name of Jesus. இந்த நோயை கொண்டு வந்த தீய சக்தியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். Right now, leave her right now. இந்த தலை சுற்று இயேசு நாமத்தில் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். வாட் எவர் மே பி தி ரூட் காஸ், இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேரோடு பிடுங்கி கடலில் எறிகிறோம். ஆவியானவரே, நீர் செயல்படுவதற்காக நன்றி. Thank you Jesus. If there is any food allergy, I rebuke that in the name of Jesus. Thank you Holy Spirit. நன்றி இயேசுவே, நன்றி. And you are set free in Jesus mighty name. Amen. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். அப்பா, இதோ ஜெபம் என்பது உம்மோடு ஐக்கியமாவது, உம்மிடமுள்ள உறவை வளர்த்துக் கொள்வதற்காக என்ற அந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டு எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. ஆண்டவரே, எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும், உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், எங்களை சரி பண்ணவும் அப்பா ஜெபத்தை நாங்கள் பயன்படுத்த, இதோ ஆவியிலிருந்து ஜெபிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த அப்பா நீர் கிருபை செய்யுமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும்
அப்பா உம்முடைய பரிசுத்தாவினால் நிரப்புமாறு ஜெபிக்கிறேன். Fill them with your anointing, my Lord. With the presence of the Holy Spirit, fill them right now. இதோ டங்ஸை குறித்து, பரவச பேச்சை குறித்து இருக்கிற எல்லா தவறான எண்ணங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகட்டும். இதோ பரிசுத்த ஆவியின் உதவியோடு பேசுகிற அந்த ஜெபத்தை, ஆவியானவர் எங்கள் மூலமாக பேசுகிற அந்த ஜெபத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அப்பா கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமக்கு சித்தமானால் இவர்களுக்கு அதை தெளிவுபடுத்த நீர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ மை லார்ட். இங்க இருக்க எல்லோரையும், இவருடைய குடும்பத்தினரையும், வேலைகள், ஊழியங்கள் அனைத்தையும் இரத்த கோட்டைகள் வைத்து பாதுகாக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. Amen. Amen. Thank you. Good night. Thank you for the Praise the Lord. Praise the Thank you Lord. so much. Praise the Lord. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord. I feel